வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் இந்த பூண்டு வச்சு இந்த பூண்டு பொடி சாதம் எப்படி எடு பண்ணுறது பார்க்க போகிறோம். இது கூட ஒரு அருமையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுல், பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 30 நம்பர், உளுத்தம்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், புளி மீடியம் லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பூண்டு பொடி சாதத்துக்கு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை போட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பூண்டு இடிக்கும்போது நல்லா ஃபைனாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏங்கிட்டேன்னா அப்போ தான் சீக்கிரமாக வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று வேகம் ஒன்று வேகாது. அதனால் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணால் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூண்டு நல்லா வறுக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேங்கன்னா, பூண்டு நல்லா வறுத்தா தான் பவுட்ரு பண்ண முடியும். கொஞ்சம் 1-2 பூண்டு வறுக்காமல் இருந்து அரைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அப்போது அந்த ஒரு பூண்டு பவுட்ரு நல்லா வராது. பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வறுக்க அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் உடனே அந்த எண்ணெயை வடிகட்ட ஆரம்பிச்சிடணும். ஏங்கிட்டேன்னா அந்த கீழே இருக்க எண்ணெயில் கொஞ்சம் பூண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த பூண்டு கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உடனே இந்த மாதிரி சின்ன ஜல்லிக்கட்டி எடுத்து வடிகட்டி மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வடிகட்டி எடுத்து வச்சுங்க. நம்ம ரெசிபி ரெடி பண்ணும்போது தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்து பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். எதுக்காகனா அந்த காரத்தோட தன்மை நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 5 கிராம் கம்மியாக போட்டுடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதே டைமில் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணல கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த பவுடர் இன்கேஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க. நீங்கள் வறுக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 1-2 பருப்பு கலர் மாறினா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் மொத்த பருப்பும் கலர் மாறிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. மீடியமான ஃப்ளேமில் வறுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கார்லிக்கோட சேர்த்துடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி முடித்த பிறகு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சால்ட்டை போட்டு நீங்கள் அரைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா அரைச்சிருக்கணும். அதே டைமில் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த பூண்டு, காஞ்ச மிளகாலாம் இருக்குல்ல, அரைய அதில் இருக்க எண்ணெய் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி அரைஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி பவுடராக. பார்த்தீங்களா, இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு பொடி நீ இட்லி தோசையும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பூண்டு பொடி போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இது ரைஸுக்காக இந்த மெத்தடில் பண்ணுறோம். இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே அந்த பூண்டு வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரு டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே பவுடருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூண்டு நீங்கள் இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், முழு பூண்டும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல.
இதோட காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா நல்லா பொடிசாக உடச்சி போடுங்க, அதாவது பிச்சு போடுங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதாவது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். எதுக்காக பர்டிகுலராக சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைஸு நல்ல பவுடர்லாம் போட்டு டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். அதே டைமில் இந்த பூண்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த மஞ்சத்தூள் எதுக்கான அந்த புளியோட பச்சை வாசனை தெரியக்கூடாது. அதே டைமில் இந்த மிளகாத்தூள் எதுக்கான அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்ல, புளி அதிகமாக யூஸ் பண்ணாது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. லைட்டாக அந்த புளிப்பு தன்மை, கொஞ்சம் காரம், அதுக்கப்புறம் கார்லிக்கோட ஃப்ளேவர் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ், அதாவது நான் யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். உங்கள் வீட்டில் பொன்னி ரைஸோ இல்லை பச்சை ரைஸோ யூஸ் பண்ணினா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் காரம் போதுமாக பாருங்கள். காரம் உங்களுக்கு வேணும்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த பொடி போடலாம். அதே டைமில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். எதுக்காக அந்த பச்சை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா அந்த வாசனை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு பொடி சாதம் ரெடி. உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு அருமையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் ஒரு முழு பூ, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், முழு சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பவுடர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். இது போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த காலிஃப்ளவரை எடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் எப்பவுமே ஒரு காலிஃப்ளவர் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். எடுத்த உடனே ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு வதங்கியிருக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போடுங்க. சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த காரம் தெரியாது.
மிளகோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டும் அந்த காரம் தெரியணும். அதனால தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டான ரேஷியோவில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது தக்காளி. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர். தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லிப்பேன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மசாலா ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அப்போ தான் அந்த காரம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உப்பு கம்மியாக இருந்தால் காரம் கரெக்டாக உங்களுக்கு தெரிய வராது. அதனால தான் உப்பு ஃபஸ்ட்டே போடணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வந்துடும். அதுக்கு பிறகு ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறோம். அந்த காலிஃப்ளவர் இந்த மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே பண்ண மாட்டேன். அது என்னோட ஸ்டைலு. அதனால தான் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுல, கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஒரு மூடி போட்டு கரெக்டாக வேக விடுங்க. வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 8 minutes டைம் எடுக்கும். இப்போது கரெக்டாக ஒரு 70 to 80% நல்லா வெந்திருக்கு. இந்த இடத்துல நல்லா தேங்காய் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் ஃபைன் பவுடர் தான் அரைச்சி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சோம்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும், அந்த டைமில் வெஜிடேரியன் இன்றைக்கி மாட்டிச்சு, சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படி நினைப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடாடா அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ரிப்ரேஷன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டுரும். நெய் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியான ஒரு மிளகு ப்ரிப்ரேஷன் ரெடி.